எஸ்பி நீ சொன்ன எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். இனிமே என்ன தேடாத. நான் சொல்ல மாட்டேன், சொன்னா செய்யாம இருக்க மாட்டேன். நந்தகுமார் சார், அவன் வேலை முடிஞ்சிருச்சு. புரிஞ்சது சார். என் வேலை பாக்கி இருக்கு. அந்த பரமசிவனை நான் முடிச்சிடறேன். என்னையா வேணும்? நான் டிஜிபி ஒய்ஃப் கிரிஜா பேசுறேன். என் புருஷனும் எஸ்பி நந்தகுமார சேர்ந்து உங்களை கொலை பண்ண போறாங்க. எங்க குடும்பத்தையே நீங்க தான் காப்பாத்தினீங்க. உங்களை காப்பாத்த எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் இது. நந்தகுமார் உங்க இடத்துக்கு வர்றதுக்குள்ள நீங்க எப்படியாவது தப்பிச்சிருங்க. எஸ்பி நந்தகுமார் உங்களை கொன்னுடுவாரு. டிரைவர் சீக்கிரமா போ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். மலர், மலர். இது பாருங்க, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பேத்திய கூட்டிட்டு நான் போறேன். எங்கன்னு மட்டும் கேட்காதீங்க. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிச்சயமா சந்தோஷமா வச்சுப்பேன். உங்க பேத்தியோட கல்யாணம் உங்க முன்னாடி நடக்கலைன்னு வருத்தப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்குங்க. அவ ஜாதகப்படி அவளுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு ஒரு பெரிய ஜோசியர் சொன்னார். ஆனா அது இப்ப நடக்க போகுது. அது எங்க கண் முன்னால நடக்கலன்னு என்னப்பா? அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். எங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். நல்லா இருங்க. வண்டி எடுங்க சார். என்ன வண்டியில ஃபேன் பெல்ட் கட் ஆயிடுச்சு. 1 hour டைம் கொடுத்தீங்கன்னா மாத்திடுறேன். இதை வச்சுக்க. வா. ஈஸ்வர், ஈஸ்வர். என்ன தம்பி, இப்பதான் அவர் எங்க பேத்தியை கூட்டிட்டு வெளியே போனார். பேத்தியை கூட்டு வெளியே போனானா? அவளை பத்தி கவலைப்படாதீங்க. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவசர அவசரமா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாரு. என்ன ஒண்ணு சுப்பிரமணிய சிவா செத்துட்டான். ஆபரேஷன் ஓவர் சார். என்ன பாக்குற? வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இன்னைக்கு தான் குறி தவறி சுட்டிருக்கேன். இவங்களுக்காக. ஊரு கண்ணுக்கே மண்ணுத்துவ தெரிஞ்ச எனக்கு அந்த 3 பேர் கண்ணுல மண்ணுத்துவ தெரியாதா? என்ன நீ உயிரோட இருந்த விஷயம் எங்க 4 பேருக்கு தெரிஞ்சிருந்தது இப்ப எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க 2 பேரும் லண்டன் போறதுக்கு பாஸ்போர்ட், விசா, டிக்கெட்ஸ். அங்க என் ஃப்ரெண்ட் ரமேஷ் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு வேலையும் காத்துக்கிட்டு இருக்கு.
இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா ஒரு புது வாழ்க்கை ஆரம்பி. இதுதான் உங்க கல்யாணத்துக்கு நான் கொடுக்குற கிஃப்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நான் கூட உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன். கொடுக்கலாமா? Why not? இது எதுக்கு? உன்னை உயிரோட விட்டதுக்கா? இல்ல, என்னை விட்டுடணும்னு முடிவு பண்ண பிறகும் டார்ச்சர் பண்ணல, அதுக்காக தான். இனி இந்த பரமசிவன் யாருங்கிறது எனக்கே தெரியாது. எனக்கு தெரியும் சார். ஐ எம் நாயர் ஃப்ரம் சிபிஐ. உங்களை பத்தி ஸ்டார்ட் டு எண்ட் எனக்கு தெரியும். சோ டோன்ட் ட்ரை டு சீட் மீ. நீ எரிச்ச தாசங்கிற பாடி மூலமா இதோ இந்த சுப்பிரமணிய சிவா பரமசிவனுங்கிற பேர்ல உயிரோட தான் இருக்கன்னு நான் எப்பவோ கண்டுபிடிச்சாச்சு. நீ பெரிய நெத்தியடி போலீஸ்னா சிபிஐ என்ன சுண்ணாம்பா? ஆனா போலீஸ் எதுக்காக இப்படி ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். ஆனா இப்ப எனக்கு அந்த ரீசன் தெரிஞ்ச உடனே நான் அசந்துட்டேன். எஸ், யூ ஆர் ரைட். அன்வாண்டட் எலிமெண்ட்ஸை க்ளோஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி அன்ஐடென்டிஃபைட் பர்சன் தான் தேவை. இப்படிப்பட்ட ஒருத்தரை உருவாக்கினதுக்காக ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு போலீஸ் அண்ட் டு திஸ் கிரேட் നന്ദകുമാർ. താങ്ക് യു സാറേ. ഞാൻ ഇതും സ്ലോ ആയിട്ട് ചെയ്യുള്ളൂ, പക്ഷെ കറക്റ്റ് ആയിട്ട് ചെയ്യും. ഞാൻ കുറച്ച് ഫാസ്റ്റ് ആയിട്ട് ചെയ്തിരുന്നെങ്കിൽ ഇന്ത്യയുടെ മൂളബലത്തെ 5 ഹ്യൂമൻ ബോംബ്സ് അഴിച്ചെടുക്കും. വാട്ട് എ ഗ്രേറ്റ് ജോബ് ദിസ് ഹീറോ ഹാസ് ഡൺ ആൻഡ് വാട്ട് എ റിസ്ക് ഹി ഹാസ് ടേക്കൺ ഇൻ ഹിസ് ലൈഫ്. இவர் எதுக்காக வெளிநாட்டுக்கு போன சார்? இவர் இங்கே இவங்க குடும்பத்தோடைய ஜாலியா சந்தோஷமா இருக்கட்டுமே சார். உங்க ஃபைலை நீங்க க்ளோஸ் பண்ண மாதிரி எந்த ஃபைலை ஞானும் க்ளோஸ் செய்யும். இந்த நாட்டில் எத்தனையோ அயோக்கியனும் திருடனும் கொலைகாரனும் பொறுக்கியும் அரசாங்கத்துக்கு தெரியாம வாழும்போது ஒரு நல்லவன் அரசாங்கத்துக்கு தெரியாம வாழறதுல தப்பே இல்லை சார். பெஸ்ட் ஆஃப் லக்.